வந்து அவங்க 2 பேரையும் பிடிச்சி வந்து சிவா கிட்ட வந்தோன்னே ஒப்படைக்கிறாங்க. அவங்க அப்பாவும் ஹெல்ப் பண்ணுறாரு, சிந்துவோட அப்பாவும். இந்த சூழ்நிலையில் சிவா என்னை எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க 2 பேருமே வந்து போலீஸில் ஒப்படைக்கிறாரு. அங்கே வந்து போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து சிவா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு சிவா விடுதலை பண்ணுறாங்க. இதனால் சிவா இந்த கேஸ்லேருந்து விடுதலை ஆகிறாரு. இந்த சூழ்நிலையில் சிவா வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு, எப்படியாவது வந்து இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரிசைன் லெட்டர் கொடுத்துட்றேன், இதை அக்செப்ட் பண்ணியே ஆகணும் நீங்கள், நான் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போகிறேன், இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் சொல்கிறாரு. அதை கேட்டு ஸ்னேகாவோட அப்பா வந்து கொஞ்சம் யோசிங்க சிவா, எனக்கு தெரியாது நீ தான் பண்ணியிருக்கேன்னு நினச்ச ஸ்கேமு அப்படின்னோடனே, இவ்வளோ நாள் என்கிட்ட பழகிருக்கீங்க, இவ்வளோ நாள் என்னை பற்றி எல்லாம் தெரியும், அப்போ எப்படி நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புவீங்க, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் பொண்ணு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா, ஆனால் அதை அப்படியே வந்து தூக்கி அவங்க 2 பேர் மேலே பழியை போட்டு உள்ள அமிச்சிட்டா. உண்மையிலேயே இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் தெரியும் பாருங்கள், நான் என் பொண்ணு அப்படிலாம் பண்ண சான்ஸே கிடையாது, என் பொண்ணு அப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டா, நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து நம்பலாம், ஆனால் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க, எனக்கு ஸ்னேகா பற்றி எந்த அளவு தெரியுமோ அந்த அளவில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, உங்கள் பொண்ணே உங்களை ஏமாத்துறா, அந்த விஷயம் ஒரு நாள் உங்களுக்கு நல்லா தெரியும், அன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டாரு. சரி சிவா, நான் சொல்கிறது கேளு, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன், அதுக்காக நீ இந்த இடத்த விட்டு போனால் எப்படி, இவ்வளோ நாள் உனக்கு எப்படியெல்லாம் நான் உதவி பண்ணியிருப்பேன், இந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்லாம் நீ கொடுத்துருக்க, நான் அதெல்லாம் மறந்துட்டியா சிவா அப்படின்னோடனே, எதையுமே நான் மறக்கலை, எல்லா விஷயத்தையும் நான் மறக்காத ஆள் தான் இங்கேருந்து நான் கிளம்புறேன், எப்போ இவ்வளோ பெரிய பழியை என் மேலே தூக்கி போட்டாங்களோ அப்போவே இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது, நான் ஒரு டாக்டர், எங்கே போனாலும் எனக்கு வேலை கிடைக்கும், இந்த ஹாஸ்பிட்டலில் தான் என்னை நான் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றாரு. அது கேட்டு சிவா கொஞ்சம் யோசி சிவா, நான் எதுவுமே யோசிக்கிறது இல்லை, இங்கே பார் சிவா, இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு நீ போக முடியாது அப்படின்றாங்க ஸ்னேகா. ஏன் போக முடியாது, அதான் என் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நிரூபிச்சிட்டேன். ஆமாம் நிரூபிக்கலாம், இங்கே இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ நாள் நீ ஒர்க் பண்ணியிருக்க, இங்கே எவ்வளோ பேஷண்ட் இருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அவங்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நீ வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்க, அந்த கமிட்மெண்ட்லாம் நீ முடிச்சு கொடுக்கணும், அதெல்லாம் நான் ஏற்கனவே கரெக்டாக முடிச்சுட்டேன், எந்த பெண்டிங்கும் எங்கள் சைடில் இல்லை, நீங்கள் வேணா ரெக்கார்டை செக் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, நாங்களாம் இன்னும் அதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னோடனே, இங்கே பார் ஸ்னேகா, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, எவ்வளோ தான் அவனை இங்கே இருக்க வைக்க பிளான் போட்டாலும் சரி, இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் அது நடக்காது, அதனால் நான் போக தான் போகிறேன், நான் வரேன் சார், குட் பை அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் சிவா அப்படின்னோடனே, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லணுன்னே, இங்கே பார் சிவா, நீயும் நானும் எவ்வளோலாம் லவ் பண்ணோம், எப்படிலாம் இருந்தோம், அதெல்லாம் மறந்துட்டியா, இதுக்கப்புறம் நான் வேணாம்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டியான்னு, நான் என்றைக்கோ உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஒன்றை மாதிரி ஒரு பொய்க்காரி கூட என்னால் வாழலாம் முடியாது, அப்போது நான் சிந்துவை ஏற்றுக்க போகிறேன் அப்படி தானே, இவ்வளோ நேரம் வரைக்கும் சிந்துவை பற்றி நான் யோசிக்கல, ஆனால் இந்த நிமிஷம் நான் யோசிக்கிறேன், நீ சொன்னதுலேருந்து ஏன் நான் சிந்து கூட வாழக்கூடாதுன்னு தோணுது, உன்னோட சிந்து எவ்வளவோ மேல், இப்போ வரைக்கும் எனக்காக நிறைய விஷயங்கள் அவள் பண்ணியிருக்கா, அதனால் இதுக்கப்புறம் அவள் கூட தான் வாழ போகிறேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ அப்படின்னோடனே, சான்ஸே இல்லை சிவா, நீ ஏன் கூட வாழினாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த சிந்து கூட மட்டும் உன்னை நிம்மதியாக வாழவே விட மாட்டேன், இந்த ஸ்னேகாவை பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு உன்னை பற்றி, நீ என்ன பண்ணுமோ பண்ணு, சிந்து கூட நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ தான் போகிறேன், அதை நீ பார்க்க தான் போகிற, நான் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. விடமாட்டேன் சிவா விடமாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஸ்னேகா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி சிவா வந்து வேலையை விட்டு வந்ததை வந்து அன்னபூர்ணி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. எப்படியோ சிவா, அந்த வேலையை விட்டு வந்துட்டேன், எனக்கு இது போதும், இதுக்கெல்லாம் காரணம் சிந்து தான், சிந்துவை எவ்வளோ பாராட்டினாலும் தகும், எவ்வளோ பெரிய விஷயம் நீ பண்ணியிருக்கமா, அந்த டைமில் வந்து உன்னை வந்து காப்பாற்றிக்க கூட முடியாமல் ரிஸ்க் எடுத்து எவ்வளோ தூரம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பைரவியும் சிந்து கடைக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க சிவாவை. உண்மையாக சிந்து கடைக்கு நான் கொடுத்து தான் வச்சுருக்கணுன்றது சிவா ஒரு வாயாலே சொல்கிறாரு. அதை கேட்டு சிந்து வந்து நெகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்படின்னா டாக்டர் என்னை ஏற்றுக்கினாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல டாக்டரே அப்படின்றாங்க. உடனே கையை பிடிக்கிறாரு. உண்மையிலேயே எவ்வளோ நன்றி சொன்னாலும் உனக்கு பத்தாது அப்படின்னு ஒன்று நிம்மதி அடைகிறாங்க சிந்து.